கொதிக்கிற தண்ணியில் தண்ணி நல்லா கொதிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த செம்பருத்தி பூவோட இதழ்களை மட்டும் பிச்சு இந்த சுடு தண்ணியில் போட்டுடணும். அடுப்பை அடைச்சிட்டு கொதித்த தண்ணியில் போட்டு மூடிட்டோன்னா அந்த கலரு அதில் இருக்க சத்து தண்ணியில் இறங்கிடும். சுடு தண்ணியில் ஒரு கிண்ணத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். இதில் மில்க் மேட் இருக்கு இல்லையா, கண்டென்ஸ் மில்க்கு, இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம கலந்துக்கலாம். இதுலேயே சர்க்கரை, பால் எல்லாமே இருக்குது. செம்பருத்தி தண்ணீரை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த ட்ரிங்க் செம்பருத்தி குடிநீர் மில்க் ஷேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நம்ம கண்டென்ஸ் மில்க் போடணுன்னு அவசியம் இல்லை. தேங்காய் பால் ஊற்றிட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நம்மகிட்ட தேங்காய் பால் இப்போ இல்லாததால் நம்ம கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கிட்டோம். அதுலேயே சர்க்கரை இருக்குது. இப்போ ஊற வச்ச பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஜவ்வரிசி கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். அருமையான செம்பருத்தி மில்க் ஷேக் ரெடி. எந்த வித கலரும் இல்லை.